வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு பத்தின ஒரு ஓமை கதை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைனாலும் இதுல இருக்கிற விஷயங்கள், அதாவது செல்வம், மத்தவங்கள கவனிக்காம இருக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கும் நம்மள யோசிக்க வைக்குது. வாங்க, இந்த கதையோட ஆழமான அர்த்தத்தையும் அது நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறதையும் இப்ப பார்க்கலாம். இந்த கதையில ரெண்டே ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான், பயங்கர பணக்காரர், நல்ல ஜிகுஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் பெரிய விருந்து கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்காரு. இன்னொரு பக்கம் அதே ஐஸ்வர்யவானோட வீட்டு வாசல்லயே கிடக்கிற லாசரு, ரொம்ப ஏழை, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைக்கும் நடுவுல இருந்த இந்த பெரிய வித்தியாசம்தான் இந்த கதையோட முக்கியமான திருப்பு முனையே. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ரெண்டு வித்தியாசமான வாழ்க்கைகள். அதாவது ஒருத்தர் கண்ணு முன்னாடியே இருந்தோம் அவரை கண்டுக்காம விட்ட ஒரு அலட்சியத்தோட கதை இது. லாசருவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப பரிதாபம். அந்த பணக்காரரோட சாப்பாட்டு மேஜையிலிருந்து கீழே விழுகிற சின்ன சின்ன துண்டுகளாவது கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தான். அவனோட பசிய விட கொடுமை, தெருநாய்கள் வந்து அவனோட புண்களை நக்கிட்டு போச்சு. அந்த அளவுக்கு அவன் கவனிக்கப்படாம கைவிடப்பட்டிருந்தான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான்? அவன் வாசல்லே கிடந்த லாசருவை அவன் கவனிக்கவே இல்ல. இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட். உதவி தேவைப்பட்ட ஒருத்தன் கண்ணு முன்னாடியே இருக்கான், ஆனா அவன் அதை கண்டுக்கவே இல்ல. இது ஒரு பெரிய அலட்சியம் இல்லையா? அடுத்த பகுதிக்கு போலாம். மரணமும் தலைகீழ் மாற்றமும். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. ரெண்டு பேருமே இறந்த பிறகு அவங்களோட நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. முதல்ல லாசரு இறந்து போறான். பூமியில அவ்ளோ கஷ்டப்பட்ட அவனுக்கு தேவதூதர்கள் வந்து அவனை ஒரு நிம்மதியான சமாதானமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஐஸ்வர்யவானும் இறந்து போறான். ஆனா அவனோட நிலைமை அது முற்றிலும் வேற. அவன் கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் இருந்தது பயங்கரமான வேதனையும் துன்பமும் நிறைஞ்ச ஒரு இடத்துல. சரி, அடுத்த பகுதி பாதாளத்திலிருந்து ஒரு வேண்டுகோள். இப்ப நடக்க போற இந்த உரையாடல் தான் அவங்க நிலைமை ஏன் இப்படி தலைகீழா மாறுச்சுங்கிறதுக்கு காரணத்தை சொல்லுது. வேதனையில துடிச்சிட்டு இருந்த ஐஸ்வர்யவான் தூரத்துல லாசரோ ரொம்ப ஆறுதலா இருக்கிறத பாக்குறோம். பூமியில வாழ்ந்தப்ப அவன் யாருக்குமே காட்டாத இரக்கத்தை இப்போ தனக்கு வேணும்னு என் மேல இரக்கவா இருங்கன்னு கதறான். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கடக்கவே முடியாத ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. பூமியில அவன் உண்டாக்குன அந்த இடைவெளி இப்ப நிரந்தரமான பிரிவா மாறிடுச்சு. தன்னோட நிலைமைய மாத்தவே முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட ஐஸ்வர்யவான் ஒரு கடைசி முயற்சி பண்றான். பூமியில இன்னும் உயிரோட இருக்கிற தன் சகோதரர்களுக்காக அவங்களையாவது எச்சரிக்க ஒருத்தர் அனுப்புங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அவனுக்கு கிடைச்ச பதில் ரொம்ப உறுதியா இருந்துச்சு. அவங்களுக்கு வழிகாட்ட வேத வசனங்கள் இருக்கு, அவங்க அதுக்கு செவி கொடுக்கட்டும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொருத்தரோட பொறுப்பும் அவங்க கையில தான் இருக்கு. கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, இறுதி பாடம். அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? வாங்க 4 முக்கியமான பாடங்களை இப்ப பார்க்கலாம். இந்த பாடங்கள்ல ஒன்ன புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு கதையும் நமக்கு உதவியா இருக்கும். ஒரு விருந்துக்கு கூப்பிட்டவங்க எல்லாம் சாக்குப்போக்கு சொல்லி வரல. அதனால அந்த வாய்ப்பு மத்தவங்களுக்கு போயிடுச்சு. இது எதை காட்டுதுன்னா, நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பை நாம அலட்சியப்படுத்தினா என்ன ஆகுங்கிறத தான். சரி, அந்த 4 பாடங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 1, பணம் மட்டுமே வாழ்க்கையில எல்லாமே இல்ல. 2, நமக்கு பக்கத்துல கஷ்டப்படுறவங்கள நாம கண்டிப்பா கவனிக்கணும், அவங்களுக்கு உதவணும். 3, நல்லதை செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை தட்டி கழிக்க கூடாது. கடைசியா 4வது, எதையும் செய்யறதுக்கான சரியான நேரம் இப்போதான், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, இவ்ளோ பழைய கதை இன்னைக்கும் ஏன் இவ்ளோ முக்கியமானதா இருக்கு? ஏன்னா இது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தது யாரு? தினமும் கொண்டாட்டமா பெரிய பணக்காரனா வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவானா? இல்ல பூமியில கஷ்டப்பட்டாலும் முடிவில்லாத நிம்மதி அடைஞ்ச லாசருவா? இந்த கேள்விக்கான பதில நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.